வச்சுக்கிறேன். அடுத்து தலை குழம்பு வைக்கிறத பார்ட் 2ல் சந்திக்கலாம். பாய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள், தலைக்கறி வந்து அப்படியே சூப்பராக அப்படியே நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். அலசி வச்சாச்சு. அதுக்கு வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இது மூளை, இஞ்சி பூண்டு, இதில் இருக்குது தக்காளி, கருவேப்பிலையெல்லாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மூளையை வறுத்துக்கிறோம். நண்பர்களே இங்கே பாருங்கள், மேண்டோஸ் புயல் வந்து அடிக்க போதான் மாமல்லபுரத்து பக்கம். அதனால் எங்கள் ஊரில் மழை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மழையிலேயே நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன்னா பாருங்கள். வீட்டை விட்டு வெளில போகவே முடியல. ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டாச்சு. சோம்பு போட்டுக்கணும். அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ தான் எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா லைட்டாக நல்லா புரிய விட்டு அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் போட்டுக்கலாமோ? கொஞ்சம் போட்டுக்கணும். மூளையை நல்லா இதில் போட்டு கிண்டிக்கும் நண்பர்களே. அப்படி கம்முன்னு வந்து வந்துட்டா சூப்பராக இதை வரைக்கும் நண்பர்களே. இதை முதல்ல சாப்பிட்டுட்டு தான் அடுத்து நம்ம தலை குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்குவோம். அருமை, சூப்பராக உப்பு போட்டாச்சு. நல்லா வேவுற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூளை போட போகிறோம். எப்படி மூளை வருதுன்னு மட்டும் பாருங்கள். வழிபடு. லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்குவோம். உரப்பு கம்மி வச்சா தான் பிள்ளைங்களை சாப்பிடுவோம். சூப்பரு. இப்போ கிண்டி ஆனோம்னா நமக்கு சுவையான மூளை ரெடி. மூளை இல்லாதவங்க சாப்பிட்லாம், மூளை இருக்கிறவங்க சாப்பிட்லாம். சூப்பராக இப்போ தான் நண்பர்களே நமக்கு வாசம் வருது. கம்மன்னு மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு. இதெல்லாம் மூளை சூப்பராக மூளை பொரியல் ஆகிட்டுருக்கு. அருமை. தம்பி, மூளை சாப்பிட்றியாடா? நல்லா இருக்கும். சாப்பிடுமா? உரைக்காது. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடு நண்பர்களே. சூப்பரான மூளை ரெடி ஆகிட்டு. மூளை பொரியல் இங்கே பாருங்கள் நண்பர்களே. அப்படியே ஆவி பறக்க எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு. இந்த ப்ராசஸ் நம்ம இதோட முடிச்சிட்டோம். அடுத்தது தலைக்கறியை அடுப்பில் போட்டு வேக வச்சு தலை குழம்பு வைப்போம். நண்பர்களே நம்ம இப்போ தலைக்கறியை வேக போட்டோம். நல்லா வேகட்டும். இப்போ தான் கரண்ட்டு வருது நண்பர்களே. இங்கே பாருங்கள் நண்பர்களே. இப்போ தலைக்கறியை வேக வச்சாச்சு. அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் கட் பண்ணுற ப்ராசஸில் இறங்குவோம். இது வேகட்டும். மூளை ரெடி ஆகிட்டு அடுத்தது நம்ம இப்போ தலை குழம்பு வைக்க போகிறோம். நண்பர்களே இங்கே பாருங்கள், சூப்பராக கறி வந்துட்டு ஆட்டு தலைக்கறி அப்படியே கொதிச்சு சூப்பராக வந்துருக்கு. இப்போ அடுத்து நம்ம சமையல் ப்ராசஸில் இறங்கலாம். தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயம், கருவேப்பிலை வெட்டி வச்சிட்டோம். பட்டை இடித்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது கொஞ்சம் உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தண்ணியில் அலசி ஊறிக்கிட்டுருக்கு. இவ்வளோதாங்க மேட்ரு.
அடுத்தது அதுபடி கல் உப்பு பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம். வாங்க சமையல் பண்ணுவோம்.